புத்தி, சிந்தனை, ஆற்றல் இதெல்லாம் எதுவுமே வட இந்திய முட்டா பயல்களுக்கு இருக்கிறதே இல்லை. இருந்துச்சு அப்படின்னோம்னா இது சொல்லுவாங்களா, பரந்தூருக்கு ஒரு ஸ்கேலு, கோயம்புத்தூருக்கும் இதுக்கும் மெட்ரோ ரயில்வேஸ்க்கு ஒரு ஸ்கேலு. போய் பாருங்க. இதை கூட யோசிக்காமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு நிராகரிக்குது அப்படின்னோம்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று, மோடி தலைமையில் இருக்கிறது முட்டாள் அரசு, இல்லை தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கமுடைய ஒரு செயல். தமிழ்நாடை முன்னேறது, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இருக்கிறத மோடி அரசும் சரி, டெல்லி அரசியல்வாதிகள் எவனும் விரும்புறதில்லை. அதான் அதில் முக்கியம். வணக்கம் தோழர்களே. ருசு செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதாவது ஒட்டுமொத்த வரி பகிர்வு, தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய வரி பகிர்வு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அளவுகள் தான் 41%. ஆனால் எல்லா மாநிலங்களும் கொடுக்குற மாதிரி 29%. அதுலேயும் தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா வெறும் 4% தான். மொத்த வரி பகிர்வில் 4% தமிழ்நாட்டுக்கு. அதே பீகாருக்கு பார்த்தீங்கன்னா 10%. கிட்டத்தட்ட 9.92 இருந்தது, இப்போ 10% ஆகிப்போச்சு. 10% பீகாருக்கு கொடுக்குறாங்க. அங்கேருந்து எல்லாம் வேலை செய்ய தமிழ்நாட்டுக்கு வராங்க. இந்த மாநிலம் வந்துட்டு இந்தியாவிலேயே வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபியில் பார்த்தீங்கன்னா 11% நம்ம தாண்டி இருக்கிறோம். அதாவது கம்மியான வரி பகிர்வு, ஆனால் வேகமான முன்னேற்றம், அதிகப்படியான வேலைவாய்ப்பு. இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தனிநபர் வருவாயில் வந்துட்டு முன்னிலையில் இருக்கிறது. எல்லாம் இந்த வஞ்சனைக்கு பிறகும் கூட இப்படி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய இரண்டாம் நிலை நகரங்கள், டயர் 2 சிட்டிஸ். ஃபஸ்ட்டு டயர் அப்படின்னோம்னா மும்பை, கொல்கட்டா, சென்னை, டெல்லி, இவைகளெல்லாம் ஃபஸ்ட் டயர் சிட்டிஸு. புனே கூட வரலாம். அதில் செகண்ட் டயர் சிட்டிஸ் அப்படின்னோம்னா இரண்டாம் நிலை நகரங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதில் வந்துட்டு இப்போ ஏகப்பட்ட லூதியானா எல்லாமே இருக்குது வச்சுக்கோங்க. ஆக்ரா, போபால், பாட்னா எல்லாத்தையும் அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட நகரங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த நகரங்களில் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா இந்தியாவில் வந்துட்டு ஊரக வளர்ச்சி அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா விவசாயத்தை நாடி இருக்கிறோம். விவசாயத்தில் போதுமான அளவு வளர்ச்சி இல்லை. போதுமான வளர்ச்சி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மோடி அரசு வந்துட்டு விவசாயிகளுடைய உற்பத்திக்கு வந்துட்டு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கூட தர்றதில்லை. இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா வேலைக்காக நகரங்களை நோக்கி வரக்கூடிய அர்பன் மைக்ரேஷன் அப்படின்றது இந்தியா முழுவதும் அதிகமாக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த மைக்ரேஷன் அப்படின்றது வந்துட்டு நகரங்களை நோக்கி வரக்கூடிய இந்த மைக்ரேஷன் அப்படின்றது இன்டர் சிட்டி அதுவும் ஆரம்பிக்குது. இப்போது பீகார் போன்ற மாநிலங்களில் இருந்துட்டு ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இருந்துட்டு தென் மாநிலங்களினுடைய நகரங்களுக்கு நோக்கி திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பெங்களூரு, கர்நாடகத்தில் இங்கே பார்த்திங்கன்னா ஹைதராபாது, செகந்திராபாத் போன்ற இடங்களை நோக்கி ஏகப்பட்ட மக்கள் வராங்க. நான் குறிப்பிட்ட அந்த மாநிலங்கள் இருக்குது. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா இந்த மாநிலங்களினுடைய போக்குவரத்து வசதி பன்மடங்கு மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்குது. இதற்காகத்தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அர்பன், அதாவது பார்த்திங்க அப்படின்னோம்னா சபர்பான் ரயில் சர்வீஸ் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, மின்சார ரயில் திட்டம் அது ஒன்று இருக்குது. பறக்கும் ரயில் திட்டம் இன்னொன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து 2. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்து. இது இல்லாமல் இந்த ரேப்பிட் டிரான்ஸ்போர்ட், வேகமாக மக்களை கொண்டு சென்று அவர்களை இறக்கி விடக்கூடிய ரேப்பிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஆர்டிஎஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம். அதன் அடிப்படையில் தான் மெட்ரோ ரயில் சேவை அப்படின்றது ஒன்றத்தை கொண்டு வந்தாங்க. மெட்ரோ ரயில் சேவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதுக்கு உரிய நகரமாக இன்றைக்கி வந்துட்டு டெல்லி, மும்பைக்கு அடுத்தபடியாக சென்னை மிக முக்கியமான ஒரு இடம். அதே மாதிரி சென்னையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு அடுத்தபடியாக திருச்சி, கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை, இது மூன்றும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டயர் 2 சிட்டிஸில் வந்துட்டு ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய நகரங்கள்.
இப்போ இந்த 2 நகரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3ல் 2 நகரங்கள் மதுரையிலையும், கோயம்புத்தூர்லேயும் மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் அமைப்பு சிஸ்டம் அந்த அந்த அதனுடைய அலுவலகம் 2023ஆம் ஆண்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்புகிறாங்க. அதாவது மதுரையில், கோயம்புத்தூர்லேயும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும், மெட்ராஸில் போகிற மெட்ரோ ரயில் திட்டம் வந்துட்டு எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருது, நம்ம பூந்தமல்லி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அப்புறம் பூந்தமல்லியிலேருந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அது அப்படியே காஞ்சிபுரம் வரைக்கும் போயிடும். அப்படி போனதும் சிறப்பு. என்ன காரணம் அப்படின்னோம்னா, இப்போ நான் சைதாப்பேட்டையில் இருக்கேன். இங்கேருந்து நான் வந்துட்டு வண்ணாரப்பேட்டை போனேன் அப்படின்னோம்னா, நான் மெட்ரோ ரயிலில் நான் போனேன் அப்படின்னோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் நான் வந்துட்டு வண்ணாரப்பேட்டை போயிடலாம். புரியுதுங்களா? இங்கேருந்து நேராக தங்கசாலையில் மின்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோன்னா அங்கே போயிடுவோம். இல்லாட்டி பஸ்ஸு பிடிச்சோம் அப்படின்னோம்னா அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே போயிடுவோம். அவ்வளோதான். இதுதான் மெட்ரோ ரயிலினுடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். தடையற்ற பயணம். எங்கேயும் நிற்க வேண்டாம். அப்போ இது பொதுவாக வந்துட்டு பூமிக்கு கீழேயே வந்துட்டு பெருமடங்கு போகிறதுனால, இதனால் எந்த விதமான சிக்கலும் இல்லை. நல்லா அழகாக ட்ரில்லிங் போட்டு பாதுகாப்பாக கொண்டு போகலாம் அப் அண்ட் டவுன். அந்த மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அண்ணா நகர் வரைக்கும் நம்ம கொண்டு போய் வச்சுருக்கிறோம். அது அண்ணா நகர் வரைக்கும் கொண்டு போய் வச்சுருக்கிறத ஆவடி வரைக்குமோ, இல்லை அதுக்கு அந்தாண்ட அரக்கோணம் வரைக்குமோ நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். இந்தாண்ட பக்கம் கொண்டு போய் பூந்தமல்லி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கிறதுனா பூந்தமல்லியை தாண்டி அங்கே எடுத்துகிட்டு போகலாம். காஞ்சிபுரம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போரூர் வரைக்கும் கொண்டு போகிறோம். போரூர் வரைக்கும் கொண்டு போகிறத நேராக எடுத்துகிட்டு போய்ட்டு பூந்தமல்லியில் இணைக்கலாம். அப்புறம் அதுவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்தாண்டே கொண்டு போகலாம். கொண்டு போய்ட்டு நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். திருவள்ளூர் வரைக்கும் கொண்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதற்காக அப்படின்னோம்னா, அவ்வளோ மக்களுடைய பயண தேவைகள் இருக்குது. இது அவ்வளவும் காரு, பஸ்ஸுன்னு வச்சோம் அப்படின்னோம்னா மூவே ஆகாது. இப்போ நேற்று நான் விழுப்புரம் போயிட்டு வந்தேன். நான் வந்துட்டு ஒரு 5:30 மணி போல் நான் வந்துட்டேன் வண்டலூருக்கு. அதுக்கப்புறம் நான் என் வீடு வந்து சேர்றதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் ஆச்சு. 7:15க்கு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இத்தனைக்கும் அங்கே அகலப்பாதை தான், 4 வழிச்சாலை தான் இருக்குது. எல்லாம் நிறைய இடத்துல பிரிட்ஜை போட்டிருக்கிறோம். இப்படி இருந்தும் கூட வர முடியலை. காரணம் என்ன அப்படின்னோம்னா, ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருகி கிடக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மதுரை இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாளைக்கு வந்துட்டு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் இப்படி ஒரு நெரிசல் ஏற்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் மெட்ரோ ரயில் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை வந்துட்டு நம்ம பரிந்துரை செய்யறது இங்கே இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டம். இது கடந்த 14ஆம் தேதி, நவம்பர் 14ஆம் தேதி இந்திய ஒன்றிய அரசனுடைய அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது கோயம்புத்தூர் மதுரை ரயில் திட்டங்களை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 2011 சென்சஸ் படி இந்த 2 நகரங்களுடைய பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 16 லட்சத்துக்கும் குறைவாக இருக்குது. அதாவது இப்போ ஒரு ஒன்றுத்தினுடைய பாப்புலேஷன் 15 லட்சம், இன்னொன்று வந்துட்டு 15.20 லட்சம், இவ்வளோ தான். ஆனால் 2017 மெட்ரோ ரயில் திட்டத்தின்படி குறைஞ்சபட்சம் இப்படிப்பட்ட ஒரு ரயில் திட்டத்தை இது பண்ணிடணும் அப்படின்னோம்னா 2017 திட்டப்படி குறைஞ்சபட்சம் 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் பேர் பாப்புலேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி அதை எடுத்து போட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சென்சஸ் எடுக்கலை. இதில் ஒரு கொடுமையான ஒரு விடயம் என்னன்னு பாருங்கள். இவங்க சொல்லக்கூடியது 20 லட்சம், அங்கே இருக்கிற பாப்புலேஷன் 15 லட்சம், 15.20 லட்சம் 2 மாவட்டங்களில், 2 மாவட்ட தலைநகரங்களில். இங்கே என்ன விதமான டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றது எந்த அளவில் எடுத்தாலே தெரியும். கோயம்புத்தூர் எப்படியாப்பட்டது அப்படின்றது. ஒரு காலகட்டத்தில் சென்னையை விட அதிகமான டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா கோயம்புத்தூர் இருந்தது. இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது இண்டஸ்ட்ரியலி வெல் அட்வான்ஸ்டு சிட்டிஸ் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர். அதே மாதிரி மதுரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் நகரம், ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடம், மக்களுடைய பயணங்களும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு உறங்கா நகரம்னே அதுக்கு பேர். அப்படியேப்பட்ட ஒரு இது மதுரை மாநகரம். வெறும் பாப்புலேஷன் அப்படின்ற ஒற்றை கிரைட்டீரியனை வச்சு 2017 மெட்ரோ ரயில் திட்டம் கொள்கையினுடைய அடிப்படையில் இது 2த்தையும் நிராகரிச்சிருக்குது இந்திய ஒன்றிய அரசனுடைய அர்பன் மினிஸ்ட்ரி. ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போடும்போது ஆத்தென்டிக்காக இருக்கட்டும்ன்றத 2011 சென்சஸ் கணக்கு போடுறாங்க. அது 15 லட்சமே இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, இதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன காலம்? அதற்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷம் வித்தியாசம் இருக்குது. 2011 சென்சஸ் எடுக்கிறீங்க, 2025 ரிஜெக்ட் எடுக்கிறீங்க. ஒரே ஒரு கொரி, வாட் இஸ் த கரண்ட் பாப்புலேஷன் ஆஃப் தீஸ் 2 சிட்டிஸ் அப்படின்னு அர்பன் மினிஸ்ட்ரி கேட்டிருந்ததுன்னா அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூரை மட்டும் சொல்கிறேன். கோயம்புத்தூரினுடைய அர்பன் ஓட் பேங்க் எவ்வளோ அப்படின்னோம்னா 30 லட்சம் பேர். எவ்வளவு? 30 லட்சம் பேர்.
எடுத்து பாருங்கள். கோயம்புத்தூரில் வந்துட்டு எவ்வளோ பேர் வாக்களிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வாக்களிக்கல, ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை நீங்கள் பாருங்கள். அப்போது 30 லட்சம் பேர் உடைய இடம் நீ கேட்குறது எவ்வளவு? 20 லட்சம். இன்றைய நிலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது 40 லட்சமாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய இது முதல்வர் ஸ்டாலின் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய ஜே சதீஷ் டைரக்டர் ஆஃப் கொங்கு குளோபல் ஃபாரம் செட்டு நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு சொல்கிறீங்களே, இன்றைய நிலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா the water population of Coimbatore district is 3 million. So the actual population is expected to be at least 4 million. வாக்களிக்கக்கூடிய மக்கள் வாக்காளர்கள் 30 லட்சம் இருந்தால் அப்புறம் குழந்தைகள் மற்றவர்களெல்லாம் நீங்கள் 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இன்னொரு 10 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்களா? அங்கே 40 லட்சம்னு அவர் சொல்கிறார். இப்போ இதை கூட யோசிக்காமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு நிராகரிக்குது அப்படின்னோம்னா அதுக்கு 2 காரணம்தான். ஒன்று, மோடி தலைமையில் இருக்கிறது முட்டாள் அரசு, இல்லை தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கமுடைய ஒரு செயல். இது 2 தவிர வேறு என்ன இருக்க முடியும்? நான் முதலமைச்சர் என்ன சொன்னார், எதிர்கட்சி தலைவருக்கெல்லாம் அப்புறம் வரேன். பொதுவாக ஒரு ரயில் திட்டத்தை, பஸ் திட்டத்தை, சாலை திட்டத்தை நீங்கள் போடும்போது எதிர்கால கணக்கை வச்சு தான் போடுவீங்க. கரண்ட்டு ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் சென்னைக்கு விமான நிலையம் இருக்குது, 2வது விமான நிலையம் தேவைன்னு பரந்தூருக்கு நீங்கள் இதே இந்திய ஒன்றிய அரசனுடைய அந்த விமான போக்குவரத்து அமைச்சகம் தான் 2வது. ஸோ பரந்தூருக்கு போனீங்க. பரந்தூரில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 ஏக்கரா நிலத்தை கையகப்படுத்தி அங்கே வந்துட்டு ஒரு ஏர்போர்ட் எடுத்துகிட்டு வரணும், க்ரீன் ஏர்போர்ட்டு. ஏன்னா அழிக்கிறது க்ரீன் இல்லை, அதனால் க்ரீன் ஏர்போர்ட்டுன்னு சொன்னீங்க. அதற்கு அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழக அரசும் சரி, இந்திய ஒன்றிய அரசனுடைய விமான போக்குவரத்து அமைச்சகமும் என்ன சொல்லுது? எதிர்கால தேவை, பெருகி வரக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை, 2வது விமான நிலையத்திற்கான தேவையை அதிகரித்திருக்கிறது. அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அதை போடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஏன் இதே க்ரைட்டீரியன் வந்துட்டு இங்கே கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் பொருந்தாதா? நான் இப்போ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குதுன்னு சொல்ல ஸ்ரீராமனுடைய எண்ணத்துக்கு நான் வரல, அதுக்கு முன்னாடி சொல்ல வரேன். அப்போ எதிர்காலத்தை எல்லாம் கூடும் அப்படின்ற எண்ணம் இருக்காதா? ஏன் அந்த எண்ணம் இல்லை? நேரடியாக சிந்திச்சானா அந்த எண்ணம் வரும். ஆனால் உங்களுக்கு தான் குறுக்கு புத்தியாச்சே. தமிழ்நாடை முன்னேறது, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இருக்கிறத மோடி அரசும் சரி, டெல்லி அரசியல்வாதிக்கு எவனும் விரும்புறதில்ல. அதான் அதில் முக்கியம். வேறு என்ன இருக்குது? அமாங்ஸ்ட் த வைப்ரண்ட் சிட்டிஸ், ஒரு துடிப்போடு செயல்படக்கூடிய மாநகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கில் ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இவெல்லாம் வரும். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இப்போ நீங்கள் யாராவது இப்போ சென்னையில் இருக்கிற நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு எழும்பூரில் இருக்கக்கூடிய பிள்ளைப்பேறு மருத்துவமனையை நீங்கள் போய் பாருங்கள். பிள்ளைப்பேறு மருத்துவமனை அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா வெள்ளைக்காரங்காலத்தில் கட்டப்பட்டது. அது எவ்வளோ பெரிய மருத்துவமனைன்றதுக்கு பாருங்கள். அன்றைக்கி சென்னை அப்படின்னோம்னா செந்தாதிரிப்பேட்டை, பூங்கா நகர், மவுண்ட் ரோடை சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்கள் இவ்வளோதான். ஆனால் எவ்வளோ பெருசாக கட்டினான் பாருங்கள் வெள்ளைக்காரன். ஏன்? அவனுக்கு புத்தி இருந்தது, புத்தியை பயன்படுத்தினான். அவன் வந்துட்டு சங்கி கிடையாது. ஏன்னா இந்த பாப்புலேஷன் அதிகரிக்கும், இன்றைக்கி இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் பெருகும். அதனால தான் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். இப்போ ராஜீவ்காந்தி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா ராஜீவ்காந்திலாம் ஒரு எதுவும் காரணம் கிடையாது. அன்னைக்கு இருந்து அந்த ஜெல்லாஸ்பத்திரி அப்படின்வாங்க நம்ம ஜனங்க. ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சொல்ல தெரியாது, ஜெல்லாஸ்பத்திரி வேறுன்னுவாங்க. ஜெல்லாஸ்பத்திரி ஆகட்டும், இல்லை அந்தாண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டான்லி மருத்துவமனை ஆகட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை ஆகட்டும், எல்லாமே பெரிய ஒரு பரப்பில் நடுவில் கட்டப்பட்டது. ஸோ அதை வந்துட்டு விரிவாக்கம் செய்யணும்னு வரும்போது பில்டிங் கட்டுறதுக்கு நிலையம் கையகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாமல் நம்ம பாட்டு கட்டிக்கிட்டே போகிறோம். இந்தாண்டை வந்துட்டு என்ன பண்ணோம், ஜெயிலை தூக்கி அந்தாண்டை அடிச்சிட்டோம், எங்கள் ரெட் ஹில்ஸ்க்கு அடிச்சிட்டோம், சென்ட்ரல் ஜெயிலை, மத்திய சிறைச்சாலையை. ஸோ அந்த இடத்துல நம்ம கட்டி விட்டோம். இப்படி தான் கட்டி விட்டுட்டு என்ன பண்ணோம், அதற்கேற்ற மாதிரி எல்லா விதமான வசதி நடத்துகிறேன். ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன், ஆஸ்பத்திரிக்கு எதிர்லேயே ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ரயில்வே சிஸ்டம். இந்தாண்ட பார்த்திங்கன்னா பெரிய ரோடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லஸ்ட்டு பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஜெல்லாஸ்பத்திரிக்கு முன்னாடி அந்த இடத்துல எவ்வளோ கட்டியிருக்கிறோன்னு பாருங்கள்.
இது எல்லாம் வெள்ளைக்காரன் காலத்தில் அவன் யோசித்து அப்படி கட்டினான். வெள்ளைக்காரனுக்கு அறிவும் இருந்துச்சு, ஆட்சி செய்கிறோம் சுரண்டோன்னு இருந்தாலும் கூட மக்களை கவனிக்கணுன்ற எண்ணமும் இருந்துச்சு. இன்றைக்கும் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் சரியாக சிகிச்சை பண்ணேன். ஆனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது நம்மளுக்கு. அதனால் வந்துட்டு சொதப்பிக்கிட்டு கிடக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். மற்றபடி பெஸ்ட்டு. இப்போ கொரோனா வந்தபோது எந்த ஹாஸ்பிட்டல் தாக்கு பிடிச்சது? எல்லா அரசு மருத்துவமனைகள் தான். அப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அன்றைக்கெல்லாம் யோசிச்சு இவ்வளோ தானே பாப்புலேஷனு, சென்னையிலே ஒரு 1,50,000 பேர் தான் வாழறாங்க, அப்படியே ஒரு குட்டியாக கட்டி விடணும் அப்படின்னோம்னா இன்றைக்கி அதை பேச வேண்டியதுனால இருக்காது. ஆனால் இந்த மாதிரி புத்தி, சிந்தனை, ஆற்றல் இதெல்லாம் எதுவுமே இந்த டெல்லி ஆட்சிக்கு வரக்கூடிய இந்த வட இந்திய முட்டா பயல்களுக்கு இருக்கிறதே இல்லை. இருந்துச்சு அப்படின்னோம்னா இது சொல்லுவானுங்களா? பரந்தூருக்கு ஒரு ஸ்கேலு, கோயம்புத்தூருக்கும் இதுக்கும் மெட்ரோ ரயில்வேஸுக்கு ஒரு ஸ்கேலு. போய் பாருங்கள். நான் அடிக்கடி இங்கே விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகும்போது நான் பார்ப்பேன், கட்டிகிட்டு இருக்கிறாங்க மெட்ரோ. தமிழ்நாடு காவல்துறையினுடைய போக்குவரத்து பிரிவு எப்படி வேலை செய்யுதுன்றதை பாருங்கள். ஜாம் ஆகாதபடி ஓடிக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ இந்த மெட்ரோ வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸி. மாற வேண்டிய இடத்துல நீங்கள் போய் பாருங்கள். இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் ஆலந்தூரில் போய்ட்டு நான் மாறணும் அப்படின்னோம்னா ஈஸி. மேட்டர் ஆஃப் 2-3 மினிட்ஸ். நான் அதுலேருந்து ஒரு லிஃப்ட்டு, அப்புறம் இதுலேருந்து வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் படிக்கட்டு எல்லாம் ஈஸியாக நம்ம போயிடலாம். எதுலேயும் கஷ்டம் நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே போகலாம். அந்த மாதிரியான ஒரு வசதியை ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தமிழ்நாட்டுக்கு மறுக்கிறாங்க இவங்க. 2011 சென்சஸ் ஆச்சு, இன்றைக்கி 2025 ஆச்சு. இந்த 15 ஆண்டுகளில் ஒரு பாப்புலேஷன் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கிராஃப் இருக்கும்ல. 2001 எடுத்த சென்சஸில் கோயம்புத்தூரில் எவ்வளோ பாப்புலேஷனு, 2001 எடுத்த சென்சஸில் மதுரை எவ்வளோ பாப்புலேஷனு, அது 2011 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்ற ஒரு கிராஃப் எடுத்தால் தெரியுதில்ல. உங்கள்கிட்ட தான் இருக்குது சென்சஸ்ஸு, எடுத்து பார்க்க வேண்டியது தானே. இப்போ சென்சஸ் படி நீ அனுப்புகிற டேட்டா தப்பு, அவன் தான் தூக்கி ரிஜெக்ட் பண்ணு. இப்படி ஒரு அரசு. அப்போ தமிழ்நாடு முதல்வர் வஞ்சனை செய்துன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்கா இல்லையா? இது வஞ்சித்தல் தானே. இவர் மோடி வந்துட்டு இங்கே முழங்குறாரு அப்படியே. அதான் இன்றைக்கி முதலமைச்சரோட சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுடைய முன்னேற்றம் தானே இந்தியாவுடைய முன்னேற்றம்னு சொல்லிட்டு அறை விட்டா மாதிரி சொல்லியிருக்காரு இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர். இங்கெல்லாம் முன்னேற்றம் இல்லைன்னா உனக்கு முன்னேற்றமே கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா இந்தியாவிலே ஹையஸ்ட்டு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டு இன்றைக்கி நடக்கிற இடம் தமிழ்நாடு. அதை புரிஞ்சுக்கணும். முட்டா பயல்களான இந்த பிஜேபி வார்த்தைக்கு வார்த்தை வளர்ச்சின்னு வாங்க. இது வளர்ச்சிக்கான திட்டமாக இல்லையா? தமிழக அரசு ஒரு முட்டாள் ஒருத்தர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார், எடப்பாடி பழனிசாமின்னு பேர். அவர் சொல்கிறார், சரியான விவரங்களை அனுப்பாத காரணத்தினால். ஏன்னா சரியான விவரங்கள் எல்லாம் நீயே தான் அனுப்பிட்டுருப்பியா? ஏன் டெல்லியில் இருக்கிறவங்க தெரியாதா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் டெல்லியில் இருக்கிற ஒரு அந்த அர்பன் மினிஸ்டர் அவருக்கு தெரியாதா? கேபினட் மினிஸ்டருக்கு தெரியாதா? அவன் செக்ரட்டரிக்கு தெரியாதா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் இது இங்கே பாருங்கள், அதில் அவங்க ஒப்பிட்டுருக்குறாங்க. இதே மாதிரி 10 லட்சத்துக்கும் 20 லட்சத்துக்கும் கம்மியானவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, மெட்ரோ ரயில் இஸ் ஆப்ரேஷனல் இன் அதர் Tier 2 சிட்டிஸ் இன்க்ளூடிங் ஜெய்ப்பூர், கொச்சி அண்ட் நாக்பூர். ஏன் அங்கெல்லாம் வந்துட்டு 20 லட்சம் பாப்புலேஷன் இருக்குதா? கிடையாது. 14 லட்சம் 11 லட்சம் அங்கெல்லாம். ஏன்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்பூர் அங்கே, ஜெய்ப்பூர் ராஜஸ்தானு, கொச்சி வந்துட்டு இங்கே இதில் கேரளா. இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் அங்கெல்லாம் கொடுத்தீங்க? எந்த விதமான அடிப்படை? என்கிட்ட அதிகாரம் இருக்குது, நான் ஒன்று ரிஜெக்ட் பண்ணுறேன், இவ்வளோதான். இப்போ இந்த பிஜேபி அரசு இங்கே வர விடலாமா? யோசிங்க மக்களே. இந்த சங்கி முண்டங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னோம்னா எல்லாமே அழிஞ்சிடும். அதனால தான் தொடர்ந்து 20 வருஷமாக நீங்கள் பாருங்கள், பீகாரில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. அது சும்மா நிதிஷாக இருக்கட்டும், புத்திஷாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி முன்னேறாது. ஏன்னா முன்னேற்றத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவனுக்கு தேவை இந்துத்துவ கார்பரேட்டுகளை வளர்ப்பாங்க, வெளிநாட்டு சக்திகளுக்கு கொடுப்பாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. மற்றபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிராமின் உள்ளிட்ட அப்பர் காஸ்ட்டுகளுக்கு வந்துட்டு வேலையை கொடுப்பாங்க. அவனுக்காக எல்லா விதமான இதையும் போட்டுட்டு, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி போட்டு அவங்களுக்கெல்லாம் வேலையை ஊற்றி தள்ளுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 95% மக்களுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு அத்தாட்சி எதுவும் ஒன்று புரிஞ்சுக்கங்க. ஒரு ரயில்வே சிஸ்டத்தை ஒரு எதிர்கால கண்ணோட்டத்தோடு நோக்கோடு நடைமுறைப்படுத்துறதுக்கான சிந்தனை அருகதை இல்லைன்னா நீ ஏன் ஆட்சியில் இருக்க? என்ன தொழிற்சாலை ஆட்சியில் இருக்கா? இவிஎம் வச்சு திருட்டுத்தனம் பண்ணலாம்,
எஸ்ஐஆர் வச்சு திருட்டுத்தனம் பண்ணலாம். இதே சொல்கிறேன், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த தொகுதிகளில் இங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளெல்லாம் பெருமளவுக்கு பிஜேபியினுடைய ஓட்டு பேங்க்கு 2026 இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா பாருங்க. பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சிருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய கட்சி வேட்பாளர் ஜெயிக்க மாட்டான், ஓட்டும் வாங்க மாட்டான். அது பிஜேபிக்கு ஏற்ற மாதிரி தான் விழும். உங்களை வச்சு உங்களே அழிக்கிறது. இப்போ சிவசேனா உடச்சி இன்னொரு சிவசேனா கொண்டாந்துட்டு அந்த சிவசேனா கட்சியை முதலமைச்சராக அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் என்னாச்சு, அந்த இடத்துக்கு துணை முதலமைச்சராகினார். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய எம்எல்ஏக்களெல்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது பிஜேபி. அவர் ஓடி போய்ட்டு அமித்ஷா கிட்ட போய்ட்டு இதெல்லாம் நியாயம் தானான்னு கேட்டுட்டு இருக்காரு. இதே நிலை தான் நாளைக்கு உங்களுக்கு ஏற்படும். உங்களெல்லாம் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ முதல்ல அரசியலை புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டுடைய தேவையை புரிஞ்சுக்கங்க, திட்டங்கள் எப்படி போடணும் அப்படின்றத வந்துட்டு உணர்ந்து கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு சும்மா தமிழ்நாடு அரசு தப்பு பண்ணிடுச்சு ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் போய் கேளு, அந்த அர்பன் செக்ரட்டரி யாருன்னு கேட்டு ஃபோன் போட்டு, இப்போ எதுக்கு என் நாக்பூர், கொச்சி, ஜெய்ப்பூருக்கெல்லாம் கொடுத்தேன், அங்கெல்லாம் 20% பாப்புலேஷன் அப்படின்னு கேளு. இப்போ ஊடகத்தில் போட்டு ஓட்டுறான்ல, அதுக்கப்புறமாவது உங்களுக்கு அறிவு வர வேணாவா? திமுக எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டு எதிர்ப்பா உனக்கு? அந்த முட்டாளுக்கு நீங்கள் அடிமையாக இருங்க, அது வேற விஷயம், அது உங்களுடைய வசதி. நீங்கள் ஒன்று தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கணும், வளர்ச்சியில் கொண்டு போகணும் அப்படிலாம் அந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போட போகிறது இல்லை மக்கள், அது வேறு விஷயம். அப்படி இப்படி உடற மாதிரி இருந்தாலும் பிஜேபிக்காரன் தடுத்துட போகிறான். சிந்திக்க வேணாவா நம்ம யாருக்காக அரசியல் பண்ணுறோன்னு? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இப்படியா சிந்திச்சாங்க? முட்டாளாட்டம் பேசுகிறீங்களே. வேறு ஏதாவது காரணத்தை கொடுத்தாங்களா? ஏங்க 2011 கணக்கு, அது 2025 இந்த பாப்புலேஷன் எங்கே இருக்கும்? நீங்கள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன் தானே, கேட்டு பார்க்க வேண்டியது தானே. இந்த சேம ராமச்சந்திரன் அப்படின்னு நிறுத்தின ஒரு வேட்பாளர் கோயம்புத்தூருக்கு பாஜக வாங்கின ஓட்டில் பாதி ஓட்டு வாங்கினார். அந்த ஆள்கிட்ட கேட்டுப்பார். இல்லை உன் கூடவே உணர்த்திட்டு இருக்கிறாரு எஸ்பி வேலுமணி, அவர்கிட்ட கேளு. இல்லாட்டி தங்கமணி, ஏதோ ஒரு மணி, அதுங்கக்கிட்ட கேளு. அவங்க ஒத்துக்கிறாங்களா உன்னுடைய நிலைப்பாட்டன்னு? கேவலமாக நடந்துக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய நிலைன்னு வரும்போது. உங்களுக்கு தேவை திமுகவுக்கு தானே எதிரான அரசியல். இங்கே விஜய்னு ஒருத்தன், அவன் அறிக்கை கொடுக்கல, அனைவன் நாளைக்கு கொடுப்பான். அவன் இன்னொருத்தன் எதில் பாருங்கள் தமிழ்நாடு அரசு குற்றம் சொல்லிட்டான், சரியா போச்சு அவனுடைய அரசியல். சிந்திக்க மாட்டீங்க நீங்கள்லாம். ஒரு மாவட்டத்தினுடைய, அது முக்கியமான ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரம் மதுரை அப்படின்றதுக்கு எவ்வளவு பெருமைகள் இருக்குது, எவ்வளவு பேர் வராங்க. 1க்கு 4 பஸ் நிலையம் இருக்குது. அங்கே போய்ட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறான், பஸ் டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவேன்? அது வரலாற்று பெருமை மிக்க ஒரு நகரம். அந்த நகரத்துக்குள்ளே பண்ணுறதுக்கு மேலே எப்படி வழி இருக்குது? டன்னல் வச்சு பஸ் விடுவியா? முட்டாளே, உனக்கு அறிவு இருக்குதா ஏதாவது சிந்திக்கிறதுக்கு முன்னாடி? மதுரையில் அப்படிலாம் செய்ய முடியுமா? பஸ் டிரான்ஸ்போர்ட் கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் கம்மியாகவா இருக்குது? போய் பாருங்கள் மக்களே. எங்கெல்லாம் நல்லா வந்துட்டு கிட்டத்தட்ட 1983 பயணம் 17 + 25 42 வருஷமாக பயணம் பண்ணியே இருக்கிறவன், பார்த்துக்கிட்டே இருப்பேன் எல்லாத்தையுமே, எல்லாம் தெரியும். கலைஞர் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்ட டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்கு அப்படிப்பட்டது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார். அவர் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் ரோட்டில் இருந்ததை கிராமங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு கனெக்ட் பண்ணி விட்டார். அப்படி அவங்க 2 பேருடைய சாதனை. ஜெயலலிதா வந்தோடனே அது இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு முறையும் இந்த தமிழ்நாடு அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு போடக்கூடிய திட்டங்களுக்கும் அது வேகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்போ கூட ரயில்வே ஸ்டேஷன் கட்ட போகிறாங்க. அந்த இதுக்கு மூசா ஒரு பஸ் நிலையம் கட்டியிருக்கிறாங்க இல்லையா, அங்கே ட்ரெயின் இது போகிற மாதிரி அந்த ரயில் நிலையம் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது, ரயில்வே கட்டுது. எப்படி இருக்குது பாருங்கள். இது வேறு ஒரு மாநிலமாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசம்னா தூக்கி எடுத்து போய் கொட்டும் 5000 கோடியை மோடி. அங்கே ஒன்றுமே இருக்காது, 4000 கோடி தின்னுடுவாங்க. கேட்டால் நாங்கள் வந்துட்டு முஸ்லீம் விட்ட புல்டோசர் வச்சு இடிச்சோன்னு பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அங்கேருந்து இங்கே வரான வேலைக்கு, அங்கே டெவலப்மெண்ட்டு ப்ராஜெக்ட்ஸு இருந்துருதுன்னா அங்கே வேலை செய்வானே, இங்கேயே வந்து வேலை செய்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தயவு செய்து செய்யாதீங்க.
நீங்கள் கூட்டணி அப்படின்றத எல்லாத்துக்கும் துணை போயிட்டு நான் வாய் வார்த்தைகள் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே மக்கள் நம்பிடுவாங்களா? இந்த வந்திருக்க இதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. நான் வேறு எதுவும் இல்லை, தி ஹிந்து பத்திரிகையில் வந்த செய்தியை தான் நான் வந்துட்டு அடிப்படையாக கோட் பண்ணி நான் சொல்கிறேன். பாருங்கள், யூனியன் கவர்மெண்ட் ரிஜெக்ட்ஸ் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ஃபார் கோயம்புத்தூர் மதுரை. அதை எடுத்து ஃபுல்லாக படிங்க. காலங்காத்தால எழுந்து நமது எம்ஜிஆர் அப்படின்ற பத்திரிகையோடு நிறுத்தியாதீங்க. நீங்கள் எதோ வச்சுருக்கிறீங்களா? இல்லை. ஒரு ஆங்கில பத்திரிகையில் பக்கத்தில் இருக்கிறவனை படிக்க வச்சு என்னென்ன செய்தி இருக்குது தமிழ்நாடு தொடர்பாக, என்ன இஷ்யூஸு அப்படின்றத உள்வாங்கிக்கங்க. அப்புறம் வந்து வெளில பேசுங்க. என்ன நினைப்பான் அங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விடயம் கர்நாடகாவில் நடக்குமா, ஆந்திரா நடக்குமா, தெலுங்கானா நடக்குமா? ஆளுங்கட்சி சொல்லக்கூடிய ஒரு திட்டத்துக்கு வந்துட்டு எதிர்கட்சி எதிர்த்து பார்த்துருக்கீங்களா? இங்கே மட்டும்தான் இந்த அதிமுக அப்படின்ற, அதுவும் நீங்கள் தலைவர் ஆனதுக்கப்புறம், பொதுச்செயலர் ஆனதுக்கப்புறம், இது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு இடவு கட்சியாகவே ஆகிப்போச்சு. எதிர்ந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். திமுக எதிர்ப்புக்கும் தமிழ்நாடு எதிர்ப்புக்கும் வித்தியாசம் இல்லையா அவனுக்கு? அப்படியே பிளாட்டண்ட்டாக அவர் செஞ்சது சரின்றதுக்கு. அதுக்கு தான் அந்த தமிழ் இந்தி சங்கீத் இருக்குது, அப்புறம் நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு, அப்புறம் கொசருக்கு வந்துட்டு அண்ணாமலை இருக்கிறாரு. அவங்க பேசிட்டு போட்டோம். உனக்கு என்னத்துக்கு அந்த வேலை? அடிமுட்டாள்தனமான அரசியல் பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் மக்களை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். முதல்ல இந்த பிஜேபி வந்துச்சு அப்படின்னோம்னா ஒன்றே ஒன்று தான், தமிழ்நாட்டை 3ஆக பிரிக்கிறது, உடைக்கிறது, அது இதுன்னு செஞ்சு இப்போ இதெல்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் போட்டு பொழப்போம் மோடியை, அமித்ஷாவையும். ஒன்றும் இல்லை, ஒரிசாவில் தேர்தல் பரப்புரையின் போது மோடி பேசின பேச்சு, அங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டன் கோயிலினுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவி வந்துட்டு திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சிருக்குதுன்னு சொன்னபோது அதிமுக ஒருத்தரும் பேசலை. அது எப்படி ஒரு தமிழை வந்துட்டு ஒரிசானுடைய சீஃப் மினிஸ்டர் ஆளான்னு அது அமித்ஷா பேசுனதுக்கு எதிர்த்து ஒரு அதிமுகன்னு பேசலை, இன்ன வரைக்கும் பேசலை. இதுலேயும் அப்போ கூட்டணி கிடையாது, அப்படி இருந்தும் பேசலை. அடிமை புத்தி அவங்களுடைய ரத்தத்திலையும் ஓடி போச்சு. தான் சொன்னார், அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அப்படின்னாரு எம்ஜிஆர். அதுதான் எடப்பாடி கிட்ட கேட்குறேன், உடம்புல எதுக்கு ரத்தம், எதுக்கு சூடு, சொரணை, மானம், இதெல்லாம் எதுக்காக ஒன்று எதிர்க்கிறோன்ற அடிப்படை நீ வந்துட்டு உடனே அப்படியே கொடுத்துருவாங்களா உனக்கு தூக்கி? அப்படி கொடுத்து எத்தனை தினத்தை நீ நிறைவேற்றுற? நீ அடி முட்டாள்தனமாக இருக்குது உங்களுடைய அரசியல். முதல்ல மாற்றிக்கங்க. நீங்கள் ஜெயிப்போன்னு மட்டும் நினைக்காதீங்க. தமிழ்நாடு ஒரு புத்திசாலி, ஒரு இன்டலெக்சுவல் ஸ்டேட்டாக மாறிடுச்சு. அது என்றைக்கும் மாறிடுச்சு. நீங்கள் ஏதோ பழையபடி உட்காந்துக்கிட்டு எம்ஜிஆர் காட்டி ஜெயலலிதா காட்டி ஏதாவது பண்ணிடலான்னு ஒன்றும் நடக்காது. எனவே மக்களை நாம் புரிந்து கொள்வோம். இந்த சங்கிகளை பற்றியும் இந்த அதிமுகவை பற்றியும், இவங்க ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். இவர்களை நிராகரிக்க வேண்டும், திரும்ப அரசியலை நிராகரிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.